குருவருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு திருவருள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவருள் அப்படின்னா திரு அப்படிங்கிறது மகாலட்சுமியை தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த குருவின் அருள் என்பது யாரிடம் இருக்கோ அவங்கள தேடி திருவான தாயாரே மகாலட்சுமியே வருவாங்களாம் அவங்க கிட்ட. திருமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அந்த திருமலை ஸ்ரீனிவாசனை நாம நினைக்கும் பொழுதெல்லாம் டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய முக்கியமான 2 அடையாளம் எது? அவருடைய அந்த திரு கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருமண் காப்பழகும் அவருடைய தாடையில இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூர அடையாளமும் தான். தன்னுடைய குருவின் ஏக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நான் போறேன்னு துணிஞ்சு சொன்னார் பார்த்தீங்களா? அதுவும் தனியா போகல, தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டே திருமலைக்கு பயணப்பட்டார் அனந்தாழ்வார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவாகவே எல்லாருமே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுண்ட ஒரு முக்கியமான பால பாடம் என்ன அப்படின்னா, குருவருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு திருவருள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவருள் அப்படின்னா திரு அப்படிங்கிறது மகாலட்சுமியை தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த குருவின் அருள் என்பது யாரிடம் இருக்கோ அவங்கள தேடி திருவான தாயாரே மகாலட்சுமியே வருவாங்களாம் அவங்க கிட்ட. அப்படி அந்த குருவருளும் திருவருளும் சேர்ந்த ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு திருமால் தானாகவே வந்து அவருடைய அனுகிரகத்தையும் அங்க கொடுப்பாராம். அப்படி அந்த குருவருள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு இருந்த பல ஆச்சாரிய புருஷர்களை நாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இப்போ சுவாமி ராமானுஜரை பார்த்தோம், எடுத்துட்டோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை தெய்வமாக கொண்டாடிய சீடர்கள் செய்த அந்த ராமானுஜரின் திருவருளால் மட்டுமே அவர்கள் செய்து காட்டிய சாதனை, புரிந்து காட்டிய சாதனைகள் பல இருக்கும். அதில் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது அல்லது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சீடர் யார் அப்படின்னா அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு சீடர். அனந்தாழ்வான் அப்படின்னா டக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாமல் போகும். ஆனால் திருமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அந்த திருமலை ஸ்ரீனிவாசனை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய முக்கியமான 2 அடையாளம் எது? அவருடைய அந்த திரு கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருமண் காப்பழகும் அவருடைய தாடையில இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூர அடையாளமும் தான். அந்த பச்சை கற்பூர அடையாளம் அவர் ஏன் தாங்கின்னு இருக்காரு? அந்த அடையாளத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்தான் சுவாமி ராமானுஜரின் சிஷ்யரான அனந்தாழ்வான். அனந்தாழ்வான் எப்படி அந்த பச்சை கற்பூரத்தை பெருமாள் கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. அனந்தாழ்வானின் வைபவம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல் பகுதியில் முதல்ல நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பச்சை கற்பூரம் என்பதை எப்படி திருமலை வாசன் வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற விஷயம்தான். அனந்தாழ்வான் மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆவார். இந்த சிறுபுத்தூர் அப்படிங்கிற அந்த பேரை பார்த்தாலும் சரி, அனந்தாழ்வான் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா புலப்படும். அது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவருடைய பேரில் அவர் அறிந்தோ அறியாமலோ ஆதிசேஷன், பாம்பு, சர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாம்பு, அந்த பாம்பின் ஸ்வரூபம் என்பது அவர் பிறந்த ஊரான இடத்திலும் சரி அவருடைய பேரிலும் சரி ஒட்டின் இருக்கிறது தான். அனந்தன் அப்படின்னாலே பாம்பு, சர்ப்பம் அப்படின்னு அர்த்தம். சுவாமி ராமானுஜரையே நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா ஆதிசேஷனின் ஸ்வரூபமாகவே சுவாமி ராமானுஜரை நம்ம பார்க்குறோம். அவரையே தெய்வமாக கொண்டாடிய அந்த அனந்தாழ்வான் அப்படின்றவரும் கிட்டத்தட்ட அந்த ஆதிசேஷனின் ரூபம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சிறுபுத்தூர்ல பிறந்தார் அனந்தாழ்வார். அவருக்கு முதல்ல இருந்த பேர் அனந்தாழ்வான் கிடையாது. அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா அனந்தாரியார் அப்படிங்கிற பேரு தான்.
சகல விதமான வேத சாஸ்திரங்களையும் பலவிதமான பகவத் விஷயங்களையும் அந்த அனந்தாரியாரோட அப்பாவே அவருக்கு சொல்லி கொடுத்தார். அதுல அந்த தந்தையானவர் சொல்லி கொடுத்த முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, உனக்கு வாழ்க்கையில எந்த உயரத்தை நீ எட்டணும்னு நினைச்சாலும் அதற்காக முதல்ல நீ அடிபணிவது யாரை தெரியுமா? உன்னுடைய ஆச்சாரியனை. ஒரு குருவை நீ உன்னுடைய தெய்வமாக கொண்டாட ஆரம்பி. அந்த தெய்வத்தின் திருவடியை நீ பணிய ஆரம்பிக்கும் பொழுது தானாகவே அந்த திருமால் என்பவரும் நீ கேட்கக்கூடிய அத்தனை விருப்பங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிங்கிறது தான் அனந்தாரியாவின் அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம். அவங்க அப்பா கிட்ட நிறைய விஷயங்களே கத்துண்டே வராரு. ஒரு சமயம் திருவரங்கத்துல சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருக்கார். அதாவது தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் பலவிதமான காலக்ஷேபங்களை சுவாமி ராமானுஜர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த மைசூர்ல இருந்து அனந்தாரியார் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். சுவாமி ராமானுஜர் அப்போ நம்மாழ்வாரின் திருவாய் மொழிகளை சாரமா வச்சு காலக்ஷேபங்களை நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் சுவாமி ராமானுஜரோட கனவுல அந்த திருமலை ஸ்ரீனிவாசனே வந்தாராம். வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சிந்து பூ வேங்கடத்து அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். நம்மாழ்வார் திருமொழியில அப்படி ஒரு பாசுரம் வரும். அது என்ன அப்படின்னா, நித்திய சூரிகளும் சரி தேவர்களும் சரி அங்கிருந்து வைகுண்டத்திலிருந்து தினம் தினம் பல வகையான புஷ்பங்களை கொண்டு வந்து என்னிடம் சேர்க்கிறார்கள் அப்படின்னு திருமலை அப்பன் ராமானுஜரோட கனவுல சொன்னாராம். எல்லாரும் கொண்டு வந்து சேர்க்கிறா, சரி நித்திய சூரிகள் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, பலவிதமான தேவர்களும் கொண்டு வந்து என்னிடம் புஷ்பங்களை சேர்க்கிறார். நான் இருப்பதோ அந்த புஷ்ப மண்டபத்தில் ஆனந்த விமான நிலையத்தில். எல்லாம் இருந்தா கூட ஆனந்தமாகத்தான் இருக்கிறேன், அனைவருக்கும் நான் ஆனந்தத்தையே பரிசாக கொடுக்கிறேன் என்றாலும் ஒரு சின்ன குறை. அது என்ன தெரியுமா? இந்த பூலோக மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே அந்த வைகுண்டத்தை விட்டு இறங்கி வந்து இந்த திருமலையில் நான் சேவை தந்து கொண்டிருக்கிறேன். இந்த திருமலையில எனக்காகவே ஒரு அழகான நந்தவனத்தை அமைச்சு அந்த நந்தவனத்திலிருந்து பூக்களை பறிச்சு தினமும் எனக்கு மாலையாக கொடுக்க யாராவது வரமாட்டார்களா? அந்த மாலையை தொடுத்து எனக்கு அந்த மாலையையே தினம் அந்த பூமாலையை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லையா அப்படின்னு திருமலை வாசன் சுவாமி ராமானுஜரின் கனவுல தோன்றி கேட்க, அடுத்த நாள் ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய அந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்துல தன்னுடைய சீடர்களிடம், இவ்வளோ பேர் இருக்கீங்களே, அதுல யாராவது ஒருத்தர் துணிந்து திருமலைக்கு சென்று ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்துல பூக்கக்கூடிய பூக்களை மட்டுமே வைத்து திருமலை அப்பனுக்கு தினம் மாலை கட்டி போடக்கூடிய புஷ்ப கைங்கரியத்தை பண்றதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கேட்ட பொழுது அந்த அரங்கம் முழுவதுமே நிசப்தம் தான் அவருக்கு பரிசா கிடைச்சுதான். ஆனா அந்த இடத்துல இருந்த அனந்தாழ்வான் தாம் அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்கிறேன்னு கையை தூக்கி, சுவாமி நான் அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்யறேன் அப்படின்னாராம். அதனாலேயே அவருடைய பெயர் அனந்தாரியா அப்படின்றதுல இருந்து அனந்தான் பிள்ளைனே மாறித்து. நீர்தான் ஆண் பிள்ளை அப்படின்னு சுவாமி ராமானுஜர் அவரை கூப்பிட்டு பாராட்ட, அன்னிலிருந்து அனந்தாரியார் என்னவா ஆனார் அப்படின்னா அனந்தான் பிள்ளையாக மாறி போனார். இதுல அவர் நான் புஷ்ப கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துண்டது பெரிய விஷயமே இல்லை. என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி ஆகப்பட்டவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த சமயம் அதெல்லாம் ஒரு சிரமமாக பார்க்காமல் தன்னுடைய ஆச்சாரியன் சொல்லிட்டார், தன்னுடைய ஆச்சாரியன் யாராவது பண்ண மாட்டீங்களான்னு அப்படி ஏக்கமா கேட்கிறார். அப்படிங்கும் பொழுது தன்னுடைய குருவின் ஏக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நான் போறேன்னு துணிஞ்சு சொன்னார். பார்த்தீங்களா? அதுவும் தனியா போகல, தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டே திருமலைக்கு பயணப்பட்டார் அனந்தாழ்வார். அவரோட சேர்ந்து நாமும் தொடர்ந்து இந்த அனந்தாழ்வான் வைபவத்தில் மீண்டும் அடுத்த பகுதியில் பயணப்படுவோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.